ஃபோனை கையில் எடுத்தாலே சும்மா ப்ரௌனிங்கிறாங்கங்க. அப்படி அந்த ப்ரௌனியில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனுங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது அப்படி என்னதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கடைக்கு போய் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வந்த உடனே டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணிட்டேங்க. அதையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துட்டேங்க. நல்லா அடித்து எடுத்தோன்னே அதில் 1 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் வெள்ளை சர்க்கரை போடணுங்க. நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் 1 1/2 கப்புமே நாட்டு சர்க்கரையே போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேங்க. அடுத்து உருக்கி வச்ச வெண்ணையும் டார்க் சாக்லேட்டையும் 2 ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோகோ பவுடருங்க. இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. சலிச்சு எடுத்து கிண்டுறேன். மாவோடு அது ஒட்டவே மாட்டதுங்க. எப்படியோ ஒரு வழியாக கலக்குன்னு கலக்கி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டேங்க. அப்படியே க்ரீமியாக சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக. அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதுக்குள்ளே ஒரு மூடி போட்டேங்க. ஸ்டாண்டெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க. ஸ்டாண்டு, அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இருக்கிறத வச்சு செய்யலான்னு ஐடியா போட்டேங்க. குக்கரை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் கலக்கி வச்ச பேட்டரை ஊற்றி நல்லா தட்டி எடுத்துட்டேங்க. அப்படியே கத்தியை வச்சு ஒரு கலக்கி எடுத்துட்டேங்க. அதில் ஹேர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால கலக்கி எடுத்தாச்சு. அந்த டிஃபனை தூக்கி அப்படியே குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிட்டேங்க. மூடி வச்சு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சு பார்த்தா நான் எப்படி வச்சுருந்தேனோ அப்படியே இருக்குங்க. அது மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தேன். அழகாக வெடிச்சிருந்ததுங்க. மறுபடியும் தொட்டு பார்த்தா உள்ளே மறுபடியும் மாவாக இருந்ததுங்க. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு வழியாக வச்சு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்துருச்சுங்க. பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படியே 1/2 மணி நேரம் கூலிங்கில் விட்டு எடுத்தால் தட்டில் அழகாக வந்துருச்சுங்க. வந்ததை கட் பண்ணி பார்க்கலான்னு கட் பண்ணேங்க கத்தி வச்சு. ஆனாலும் கீழே கொஞ்சம் சூடாக இருந்ததுங்க. பரவாயில்லன்னு கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்தேங்க. என்னால் எடுக்க முடியலைங்க, கீழே கொஞ்சம் சூடாக இருக்கிறனால. பக்கத்தில் நின்று ஹஸ்பண்ட் எடுத்தாருங்க. ஒரு வழியாக ப்ரௌனி செஞ்சுட்டோமேன்னு ஹாப்பியாக அந்த பீஸை எடுத்து பார்த்தா மேலேயும் கருகி போயிருக்கு, கீழேயும் கருகி போயிருக்குங்க. நடுவில் மட்டும் சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கசக்கரமாக இருக்குது. ப்ரௌனி அப்படி தான் இருக்குமான்னு சாப்பிட்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.